முட்டை சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டு வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2 வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் எண்ணெய் இருக்கிறதுனால நான் எண்ணெய் ஊற்றிருக்கல. நீங்கள் இல்லைனா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். பெப்பர், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து கலந்துட்டு இப்போ நான் சாதம் வடித்து உப்பு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உதிரியாக வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பெப்பர் தூவிட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.